ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். பாருங்க, எத்தனையோ பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஜாதகம் பார்க்கறது எப்படி? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்லை. இப்போ சாடை சாத்தி நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய சில ராசிகளை பிறந்தவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்லை. பாருங்க, நான் எப்படி ஜாதகம் பார்க்கறேன்னா, ஜாதகம் பார்த்து சில பேருக்கு சார் என்னோட பர்த் டைம் சரியா இல்லை, டைம் சரியா இல்லைன்னு சொல்லுவாங்க. அவரோட ஜாதகத்தை நான் கை ரேகைகளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கறேன். ஸோ கை ரேகை, கையில இருக்கிற ரேகைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்துல கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு திருமண யோகம் கையிலையும் நமக்கு வந்துருச்சு, விசிபிளா இருக்கு, ஜாதகத்துலயும் இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரத்துலயும் இருக்கு. அப்போ மூணு விஷயத்துலயும் மூணு சிஸ்டம்ல கூட அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நாம இந்த பர்த் டைம் சரியில்லைன்னா கூட கை ரேகை பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை பர்த் டைம் சரி இருந்தாலும் கூட கை ரேகை பார்த்துதான் ஆகணும். எதுக்குன்னா கை ரேகையில தப்பி இருக்காது, ஜாதகத்துல தப்பி இருக்கலாம். ஸோ அப்படி நான் மல்டிபிள் வேஸ்ல ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்க ஜாதகம் அப்படி பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். தனுசு ராசி 2026 ஏப்ரல் 19க்கு அப்புறம் தனுசு ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த செவ்வாய், இந்த புதன், அந்த சனி கிரகம் சதுர்த்த பாவத்துல இருக்கிறது மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கிற ஒரு பிளேஸ்மெண்ட். எப்படின்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சரியான டைம். இத்தனை நாள் நீங்க நல்ல ப்ராப்பர்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி உங்க கண்ணு முன்னாடி தெரியுது. அது வாங்கிடுவீங்க, சான்சஸ் இருக்கு. இந்த லோன்ஸ், லீகல் ஒப்பீனியன் எல்லாமே ஈஸியா கிடைச்சிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸியா கிடைக்கலாம். நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா பண்றவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடு தனுசு ராசியில பிறந்தவருக்கு. எதுக்குன்னா இவர் ரொம்ப ஸ்லோவா போவாங்க. தனுசு ராசியில பிறந்தவர் ஸ்லோவா போனாலும் கூட அது மிகப்பெரிய சக்சஸா மாறும். எப்படின்னா ஸ்லோவா போறதே இவருக்கு ஒரு சக்சஸ் ஃபேக்டர். ஸோ இது அதுக்கப்புறம் பஞ்சம பாவத்தில் இருக்க சூரியன் நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ எழுத போறீங்க, ஆனா அங்கே உங்களுக்கு சக்சஸ் அதிகமாக இருக்கும் தனுசு ராசியில பிறந்தவர். ஸோ நான் ஒரு எக்ஸாம் கொடுக்க போறேன் சார், சக்சஸ் வருமானு கண்டிப்பா இருக்கு. எஸ்பெஷலி எக்ஸாம்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு த கவர்மெண்ட், அங்க உங்களுக்கு அதிகமான சக்சஸ் இருக்கு. சப்தம பாவத்துல ராசாதிபதியான குரு கிரகம், சுப கிரகம் சப்தம ஸ்தானத்துல இருக்கிறது திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்கு, திருமணம் நடக்கலாம், கல்யாணம் நடக்கலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம். இத்தனை நாள் சம்பந்தமே கிடைக்கல சார்ன்னு சொல்லுவாங்க, இப்போ அந்த சம்பந்தம் உங்க தேடி வரும். இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் திருமண வாழ்க்கையில இப்போ சார் செப்பரேட்டா இருக்கிறோம் சார், இப்போ நம்ம சேர்ற சான்சஸ் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. இந்த குரு கிரகம் அந்த விஷயத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறா. அதுக்கப்புறம் சதுர்த்த ஷஷ்ட பாவத்துல இருக்கிற கிரகங்களை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் ஆகிற சான்சஸ் பிசினஸ்ல. இப்போ ரீசெண்டா நீங்க பண்ணிருப்பீங்க பிசினஸ், ஸோ நீங்க லாஸ் ஆயிடுச்சு சார்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாதகத்துல உங்களுக்கு 12th ஹவுஸ் கனெக்டடான ஏதாவது பிளானட் இங்க உங்க தசா சீக்வன்ஸ்ல வரதா பாருங்க. அந்த பிளானட்டுக்கு ரெமெடி பண்ணுங்க. அந்த பிளானட்டுக்கு எதிர் பரிகாரம் பண்ணா இம்மிடியட்டா அது குறைஞ்சிடும். அப்படி பண்ணணும். இல்லைன்னா கடன் பிரச்சனை ஏறும். ஸோ கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு சொல்யூஷன் கொடுங்க சார்னு கேட்பாங்க. இதுதான் சொல்யூஷன். இந்த டைம் பீரியட்ல புது கடன் வாங்கக்கூடாது. கரியர் ரிலேட்டட் விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் இருக்கு. புது ஜாப் கிடைக்கலாம். இருக்கிற ஜாப் இமீடியட்டா நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிற ஜாபுக்கு, சேலரி அதிகமா இருக்கிற ஜாபுக்கு நீங்க போகலாம். மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஜாபுக்கு ரிலேட்டட் உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே தனுசு ராசியில பிறந்தவருக்கு இருக்கு.